இந்த படம் ஆக்சுவலாக வந்து பிரபுதேவா வந்து நிறைய டைரக்ட் பண்ணி ஹிட் பண்ணிட்டு தமிழில் நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ண ஒரு படம். ஏஜிஎஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சாங்க. இந்த படம் வந்து 2008 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 2009 இந்த படத்துடைய கம்போசிங்லாம் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து ஃபுல் கம்போசிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வச்சு தான் பண்ணார். அப்போல்லாம் நிறைய ஃபாரின்ல தான் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் ஃபுல் கம்போசிஷன் முடிச்சு 2009 முடிச்சிட்டாங்க. முடிச்ச உடனே இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சினிமாவில் ரன்னிங் டைட்டில்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ரன்னிங் டைட்டில் என்னன்னா வந்து டைட்டில் தெரியாது. ஸோ வந்து படத்துக்கு ஏதோ ஒரு டைட்டில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்லாம் இதான்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா டைட்டில் வேற அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைட்டில் வச்சு சினிமாவில் நிறைய இருக்கும். ரன்னிங் டைட்டில் சொல்றதுக்காக வச்சிருப்பாங்க. இப்போ அதை வந்து மொத்தமாக மாத்திட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா SK25, சூர்யா 45 அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. JR30 இந்த மாதிரிலாம். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து இந்த படத்துக்கு வச்ச பேர் பார்த்தீங்கன்னா இஷ்க் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆமா. ஸோ வந்து இந்த பேரை வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேர் வந்து தெலுங்குல அப்படி ஒரு படம் வந்துருந்துச்சு. ஸோ இது அந்த படத்தோட ரீமேக்காக தான் இருக்குமான்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1957 வந்த த லவ் இன் த ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக்கு. அந்த ஹாலிவுட் படத்தோட அஃபிஷியல் ரீமேக்கா அப்படிங்கிற தகவல்கள் வந்து தெரியல. ஆனால் அந்த படத்துடைய கதையை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பாருங்க, 57 வந்து ஒரு படத்தை 2007 கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணி எடுத்து அந்த படம் ஓரளவுக்கு நல்ல ஹிட்டும் ஆயிருக்கு. அதான் சொல்லுவாங்க சினிமாவில் வந்து கதை வந்து ஒரு 10-15 பிளாட் தான் இருக்கு. அதை தான் சுற்றி எடுக்கணும். அது ஸ்க்ரீன் பிளேல விஷயங்கள்ல தான் இருக்கு அப்படின்ட்டு இந்த படத்துக்கு 4 பேர் கதையை வந்து சேர்ந்து எழுதியிருக்காங்க. பிரபுதேவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து கதை எழுதியிருக்காங்க. பிரபுதேவா வந்து ஒன்லி டைரக்ஷன் தான் வந்து பண்ணாரு.